ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் யூ ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேர்ட் போயம் மத்தியமால இருக்கு இல்லைங்களா, ஏ மாலிக் தேரே பந்தே ஹம், அதனுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஏற்கனவே இஆர்சியும் ஃபுல் போயமுடைய எக்ஸ்பிளனேஷனும் பார்த்துட்டோம் இல்லையா, பேரா பை பேராவும் பார்த்தோம், ஃபுல் போயமுடைய கதையும் சொல்லிட்டேன். இதை நீங்கள் இப்போ வெறுமனே ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஓ எஜமானனே, உன்னுடைய சேவகர்களே நாங்கள், அதுதான் இந்த போயமுடைய டாபிக். ஏ மாலிக் தேரே பந்தே ஹம் அப்படிங்கிறது. மாலிக்னா எஜமானன், தேரேனா உன்னுடைய, பந்தேனாக்கா சேவகர்கள், ஹம்னா நாங்கள். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஏ மாலிக் தேரே பந்தே ஹம் कविता में कवि ईश्वर से मनुष्य के लिए क्या प्रार्थना करते हैं அப்படின்னாக்கா, ஏ மாலிக் தேரே பந்தே ஹம் அப்படிங்கிற கவிதையில கவிஞர் பகவானிடம், இறைவனிடத்துல மனிதனுக்காக என்ன வேண்டுகிறார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா, அதாவது ஏ மாலிக் தேரே பந்தே ஹம், இந்த போயமுடைய பேரு. கவிதாமே, கவிதையில், கவி ஈஸ்வர் சே அப்படின்னா கவிஞர் ஈஸ்வரனிடம், மனுஷ்ய கேலியே, மனுஷனா மனிதன், மனிதனுக்காக, மனுஷனா மனிதனுக்கேலியனா காக, மனிதனுக்காக, கியா அப்படின்னா என்ன, பிரார்த்தனா கர்த்தே ஹே, பிரார்த்தனை செய்கிறார், கர்த்தே ஹேனா செய்கிறார். ஆன்சர் பாருங்க. கவிஞர் ஈஸ்வரனிடம் மனிதனுக்காக இதுதான் பிரார்த்தனை பண்றார். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மனிதனுக்கு கஷ்டங்கள்ல இருந்து அவனை பாதுகாத்துடு அப்படின்னு கேட்கிறாரு. புராயி, புராயினாக்கா கஷ்டங்கள் அப்படிங்கிற மாதிரி, கெடுதல், கெட்ட விஷயத்துல இருந்து அவனை காப்பாத்திடு, அவனை நேர்மையான வழியில செல்வதற்காக அவனை ஆசீர்வதித்து விடு அப்படின்னு கேட்கிறாரு. ஓகேங்களா, வேர்ட் பை வேர்ட் பார்க்கலாமா. கவி ஈஸ்வர் சே மனுஷ்ய கேலியே யஹ பிரார்த்தனா கர்த்தே ஹேன். இது வரைக்கும் கொஸ்டின்ல இருக்கிறத நீங்க அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஏன்னா இங்கேருந்து பாருங்க, கவி ஈஸ்வர் சே மனுஷ்ய கேலியே, இதுல இருந்து கியாங்கிற அந்த இடத்துல மட்டும் யஹ அதை மட்டும் போட்டுட்டீங்கன்னா கர்த்தே ஹேன் வரைக்கும் அப்படியே கொஸ்டின்ல இருக்கிறத எழுதிடலாம். ஓகேங்களா, கி என்னவென்றால், மனுஷியக்கோ புராயி சே பச்சாயே அப்படின்னா மனிதனை கெடுதலிலிருந்து அவனை பாதுகாத்து விடு அப்படின்ட்டு. மனுஷியக்கோ மனிதனை, புராயினா கெட்ட விஷயங்கள், கெடுதல்கள் அப்படிங்கிறது. புராயி சே கெடுதல்களிலிருந்து, பச்சாயே சேவ் பண்ணிட, அவனை பாதுகாத்துட அப்படின்றாரு. ஆர் பிறகு நேக் ராஸ்தே பர் சல்னே கா ஆசீர்வாத் தே அப்படின்னா நேர்மையான வழியில அவன் செல்வதற்காக, அவன் நடக்கிறதுக்காக அவனை ஆசீர்வதித்து விடு அப்படின்றாரு. நேக் ராஸ்தே, நேக்னா நேர்மையான, ராஸ்தே அப்படின்னா வழி, ராஸ்தே பர் அப்படின்னா வழியில், நேக் ராஸ்தே பர் அப்படின்னா நேர்மையான வழியில், சல்னேகா, சல்னேனா நடப்பது, சல்னேகா நடப்பதற்கான, ஆசீர்வாத்னா ஆசீர்வாதம், ஆசீர்வாத்தே அப்படின்னா ஆசீர்வதித்து விட, அப்படி ஆசீர்வாதம் கூட அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, இப்போ பாருங்க ஆன்சர் பாருங்க. கவிஞர் ஈஸ்வரனிடம் மனிதனுக்காக இதைதான் பிரார்த்தனை செய்தார். என்னவென்றால், மனிதனுக்கு கெடுதல்களிலிருந்து அவனை பாதுகாத்து விடு, பிறகு அவனை நேர்மையான வழியில் செல்வதற்காக ஆசீர்வதித்து விடு அப்படிங்கிறார். ஓகேங்களா, செகண்ட் क्वेश्चन பாருங்க. ஏ மாலிக் தேரே பந்தே ஹம் கவிதா மே अंधकार शब्द किस भाव का प्रतीक है அப்படின்னாக்கா, ஏ மாலிக் தேரே பந்தே ஹம் அப்படிங்கிற கவிதையில அந்துகார் அப்படிங்கிற வார்த்தை எந்த ஒரு விஷயத்த வெளிப்படுத்துது, எதுக்காக அதை பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. எதை குறித்து அது பயன்படுத்துது, யூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பிரதீக்னாக்கா சின்னம். இதோ பாருங்க, இங்க பிரதீக் அப்படின்னா அதை எதை குறிக்குது, குறிப்பது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, அதாவது அந்துகாருங்கிற வார்த்தை எதை குறிக்குது, எதை பாவனை, எந்த பாவத்தை அதை சொல்லுது அப்படிங்கிற மாதிரி. நம்ம பாவனை சொல்லுவோம் இல்லையா, இந்த அந்துகாருங்கிற அந்த வார்த்தையை குறிக்கிறது எதை நோக்கி அதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, வேர்ட் பை வேர்ட் பாருங்க. ஏ மாலிக் தேரே பந்தே ஹே ஹம் கவிதாமே, கவிதையில், அந்துகார் அப்படின்னா கார், இருள் அப்படின்ட்டு, ஷப்துனா அந்த வார்த்தை, கிஸ் பாவ் கா பிரதீக் ஹே எந்த பாவத்தை குறிக்கிறது அப்படின்ட்டு. கிஸ்னா எந்த, பாவ்னா பாவம், தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, பாவ் கா அப்படின்னா எந்த பாவத்திற்கான, பிரதீக் ஹே அப்படின்னா குறிப்பாகும், எதை குறிக்கிறது அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஆன்சர் பாருங்க. इस कविता में अंधकार शब्द दुख का प्रतीक है அப்படின்னா
இந்த கவிதையில் அந்துகார் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து துக்கத்தை குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இஸ் கவிதாமே இந்த கவிதையில், அந்துகார் அப்படின்றது கார் இருள், ஷப்துனா வார்த்தை, துக் அப்படின்னா துக்கம், துக்கு கா அப்படின்னா துக்கத்திற்கான பிரதீக் ஹே அப்படின்னா குறிப்பு, துக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை குறிக்கிறது அந்த கார் இருள் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? थर्ड क्वेश्चन பாருங்க. ये मालिक तेरे बंदे है हम कविता में कवि ने मनुष्य को कमजोर क्यों कहा है அப்படின்ட்டு. அதாவது ஏ மாலிக் தேரே பந்தே ஹே ஹம் அப்படிங்கிற கவிதையில கவிஞர் வந்து மனிதனை ஏன் பலவீனம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது ஏ மாலிக் தேரே பந்தே ஹே ஹம் கவிதாமே கவிதையில் கவினே கவிஞர் வந்து மனுஷ்யகோ மனிதனை கம்சோர் அப்படின்னா பலவீனம், கியூ கஹா ஹே அப்படின்னு ஏன் கூறுகிறார், கியூனா ஏன், கஹா ஹேனா கூறுகிறார் அப்படின்ட்டு. ஆன்சர் பாருங்க. ஏன் அவர் வந்து மனிதனை வந்து பலவீனமானவன் அப்படின்னு சொல்றாருனாக்கா, மனிதன் அப்படின்னு சொன்னாலே அதில் ஏகப்பட்ட குறைபாடுகளும் இருக்குது, லட்சக்கணக்கான குறைபாடுகள் இதில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயமில் சொல்வார் இல்லையா, அதுதான். நிறைய குறைபாடுகள் மனிதன் அப்படின்ற அந்த இதுலேயே மனிதன்ற சொல்லும் போதே ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கிறதுனால அவன் வந்து பலவீனமானவன்னு கவிஞர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் பாருங்க. प्रस्तुत कविता में कवि ने मनुष्य को कमजोर इसलिए कहा है. இது வரைக்கும் உங்களுக்கு क्वेश्चनல இருக்கிறது அப்படியே காப்பி பண்ண போறீங்க. ஒரே ஒரு வேர்டு எக்ஸ்ட்ராவா என்னன்னா பிரஸ்துத் அப்படின்னா வழங்கப்பட்டுள்ள, கொடுக்கப்பட்டுள்ள அப்படின்னு அர்த்தம். பிரஸ்துத் கவிதாமே அப்படி இங்கே இதுலேருந்து நம்ம இங்கே கொஷனில் இருக்க பாருங்க அதே யூஸ் பண்ணிடுவோம். கவிதாமேலேருந்து இங்கே அப்படியே எழுதிடுவோம். பிரஸ்துத் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ள அப்படின்னு அர்த்தம், இல்லை வழங்கப்பட்டுள்ள கவிதையில் அப்படின்னு. ஓகேங்களா? மீதி இஸ்லியேங்கிறது கியூங்கிறதுக்கு பதிலாக இஸ்லியே போட்டுருவீங்க. மீதி எல்லாமே அதே கொஷனில் வரதே தான். ஓகேங்களா? ஏன் என்றால் கி இதுக்கு பாருங்க 4 வேர்டு தான் நீங்கள் எழுத போறீங்க. உஸ்மே அனேக் கம்மியா ஹே அப்படின்னா அவன், உஸ்மேனா அவனில் அப்படின்னு அர்த்தம். இங்கே எனக்கா இங்கே முன்னாடி யார் மனிதன் குறிப்பிட்டிருக்காரு இல்லையா, அதனால இங்கே வந்து அவன், அவனில், அவன் இடத்துல அப்படின்னு சொல்கிற மாதிரி. அனேக்னா அநேகமான, கம்மியாகனா கம்மி அப்படி சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா குறைபாடுகளாக இருக்கிறதுன்றது தான் கம்மியா அப்படின்னா. குறைபாடுகள் உள்ளன, ஏனென்றால் அவனிடத்தில் அநேகமான குறைபாடுகள் உள்ளன. அதுதான் நம்ம எழுத போகிற ஆன்சரு. மீதி எல்லாமே क्वेश्चन இருக்கிறதே தான் எழுத போகிறோம். ஓகேங்களா? प्रस्तुत कविता में कवि ने मनुष्य को कमजोर इसलिए कहा है, இதனால தான் குறிப்பிட்டுள்ளார். इसलिएனா இதனால தான் அப்படின்னு. कि उसने अनेक कमियां है, उसमें अनेक कमियां हैங்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? ஆன்சர் பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள கவிதையில் கவிஞர் மனிதனை பலவீனம்னு இதனால தான் குறிப்பிடுகிறார், ஏனென்றால் அவனிடத்தில் அநேக குறைபாடுகள் உள்ளன. அவ்வளோதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? இப்போ பாருங்க 4th क्वेश्चन பாருங்க. ये मालिक तेरे बंदे है हम कविता का आशय क्या है அப்படின்னாக்கா இந்த கவிதையினுடைய மீனிங், இதனுடைய பொருள், இது என்னதான் பொருள் சொல்ல வருது, என்ன மீனிங் சொல்ல வருதுங்கிறது தான் அந்த கொஷனுடைய மீனிங். ஓகேங்களா? ஏ மாலிக் தேரே பந்தே ஹே ஹம் கவிதா கா கவிதையினுடைய ஆஷை கியா ஹே பொருள் என்ன, ஆஷைனாக்கா பொருள், மீனிங், அது என்னதான் பொருள் சொல்ல வருதுங்கிறது தான். கியா ஹேனா என்ன. ஓகேங்களா? ஆன்சர் பாருங்க. மனுஷ்ய கோ நேக் ராஸ்தே பர் சல்னா சாஹியே அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சரே. வேற இப்போ மீதி வந்து கொஸ்டின் இருக்கிறத அப்படியே எழுதிடுவோம். ஓகேங்களா? பாருங்க. மனுஷ்யக்கோ மனிதன் வந்து, மனிதன் அப்படின்றது மனிதன்னா மனுஷ்ய, கோ நேக்னா நேர்மையான, ராஸ்தேனா வழி, பர் அப்படி ராஸ்தே பர்னா வழியில், சல்னா சாஹியே சல்னானா நடப்பது, சல்னா சாஹியேனா நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். மனிதன் வந்து நேர்மையான வழியில நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஆன்சர் இதில். ஓகேங்களா? யஹி இஸ் கவிதா கா ஆஷை ஹே இதுதான் இந்த கவிதையினுடைய பொருளாகும் அப்படிங்கிறது தான். யஹினா இதுதான், இஸ் கவிதா கா இந்த கவிதையினுடைய, கவிதா கானா கவிதையினுடைய, ஆஷை ஹே அப்படின்னா பொருள் ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு 3rd போயம் ஃபுல்லாக ஏ மாலிக் தேரே பந்தே ஹே ஹம்ங்கிற அந்த போயமில் ஃபுல்லாக கொஷின் ஆன்சர்ஸ் முடிஞ்சிடுச்சு. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து அந்த கொஷினில் இருக்கிறதே பாதி நீங்கள் ஆன்சரில் எழுதுகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியானது, அழகாக நீங்கள் போயமும் இஆர்சியும் அது ரெண்டுத்தையும் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா?
ஓகே, இப்போ டீட்டெயில் எஸ்ஏ இருக்கு இல்லையா, அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.